திருக்குளமே இறையேசுவின் அரியணையே இடுவோம் ஒரு மனதாய் கொடி தொடுவோம் புகழ் பலியாய் இறைக்குளமே இடுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இறைக்குளமே இடுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று இகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் மைந்தனே பலிப்பொருளாய் தன்னை இழந்து தியாகம் உரைப்போம் இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று இகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் மைந்தனே பலிப்பொருளாய் தன்னை இழந்து தியாகம் உரைப்போம் சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்டு இறைக்குலம் வளர்ப்போம் மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. ஓம் இறைவன் மைந்தனே பலிப்பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம் சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம் இறைக்குலமே இடுவோம் இறையரசை அமைப்போம் மறை உடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இனிய சாரல் வீசும் இளமாலை பொழுதில் நம் கிராமத்தின் பாதுகாவலரான திரு இருதய ஆண்டவரின் திருநாள் திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்து இருக்கும் நம் பாசமிகு பங்குத்தந்தை அருட்பணி எஸ் லூர்துசாமி விஎஃப் அவர்களையும் உதவி பங்குத்தந்தை அருட்பணி எஸ் வேளாங்கண்ணி அவர்களையும் அருட்பணி அமுதன் மற்றும் இறை சமூகமாகிய உங்கள் அனைவரையும் திருவிழா வாழ்த்துக்கள் கூறி அன்போடு வருகவென வரவேற்கிறோம். நம்
இதயம் சோர்ந்து மனமுடையும் போது யாரும் இல்லை உதவ என்ற எண்ணம் தோன்றும்போது இயேசுவிடம் தஞ்சனம் அடைகிறது. இதயம் அன்பு, இரக்கம், பரிவு, மன்னிப்பு என்பவற்றின் அடையாளம். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் மனித வாழ்வுக்கு இன்றியமையாதது. மனிதனை ஆழ்வது மூளையும் இதயமும் மூளை அறிவிக்கும். இதயம் அன்புக்கும் தனித்துவம் பெறுகின்றது. ஆகவே வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் நம் உடலாகிய ஆலயத்தை ஆட்சி செய்வதாக. இன்றைய பெருவிழாவில் திரு இருதய ஆண்டவர் நம் மீது காட்டும் அளவற்ற அன்புக்காக நன்றி செலுத்துவோம். மேலும் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம் குடும்பங்களிலும் சமூகத்திலும் அமைதியையும் அன்பையும் நிலைநாட்டவும் நம் இதயம் இயேசுவின் இதயம் போல மாறவும் வேண்டி இத்திருப்பலியில் உறக்கமுடன் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அருட்சகோதரிகளே, வள்ளிவாக கிராம இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த உன்னதமான 20வது ஆண்டு பெருவிழா திருப்பலிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண்ணாக இந்த ஆலயத்தின் பங்கு தந்தையாக இருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை அவர்களையும் புதிதாக வந்திருக்கிற உதவி தந்தை அவர்களையும் சிறப்பாக இந்த ஆலயத்திற்கு ஏராளமான உதவிகளை செய்து இங்கே வீட்டிற்கும் நம்முடைய கிரேஸ் அண்ட் கம்பேஷன் அருட்சகோதரிகள், சிஎஸ்எஸ்டி அருட்சகோதரிகள் மற்றும் திருவண்ணாமலையில் வந்திருக்கிற அனைத்து பங்கு மக்கள், இன்னும் இங்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிற அனைத்து உபகாரிகளையும், குறிப்பாக வள்ளிவாக கிராம மக்கள் இறை மக்களையும், சிறப்பாக இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதலாக தன்னுடைய இதயத்திலே தாங்கி அவராக மாறப்போகின்ற இந்த புது நன்மை பெறப்போகின்ற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்த திருப்பலியானது இங்கு குழுமியிருக்கிற அனைத்து பங்கு மக்களின் உடல் சுகத்திற்காக, வள்ளிவாக கிராம மக்களின் குடும்ப நலனுக்காகவும், குறிப்பாக இந்த ஆலயத்தை புதுப்பிப்பதற்கு உதவி செய்த அனைத்து உபகாரிகளின் குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளின் வளர்ச்சிக்காகவும், அவர்களின் நல்வுள்ளத்தை இறைவன் மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த பலியை உங்கள் அனைவருக்குமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. சிறப்பாக இந்த திருப்பலியானது மகிமைநாதன், லீமா, ஷர்மிளா, சார்லஸ், ஷாலினி அவர்களின் உடல் உள்ள நலத்திற்காகவும், குடும்பத்தின் சமாதானத்திற்காகவும், திருமணம் விரைவில் நடக்கவும், கல்லேரியில் வசிக்கும் சின்னப்பன், வனத்தம்மாள் மகன்கள், மருமகள்கள், பேர குழந்தைகள் உடல் நலத்திற்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், கரோலின், ஜோசப் காந்தி குடும்ப நன்றி பலியாகவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நலனுக்காகவும், வேலைவாய்ப்பு வேண்டியும், அறிவழகன், சங்கீதா, கெவின் குடும்பத்தினர் நன்றி பலியாக உடல் உள்ள சுகத்திற்காகவும், இன்னும் குழுமியிருக்க நம் அனைவரின் வேண்டல்களை இறைவன் ஏற்று அருள் புரிய இப்பலியை சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, இன்று வள்ளிவாகை இந்த துணை பங்கினுடைய விழாவை நாம் எல்லாம் கொண்டாடுகிறோம். திரு இதய ஆண்டவர் மிகப்பெரிய விழாவை பிரம்மாண்டமாக இந்த துணை பங்கு மக்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும், இதில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட், ஹாப்பி ஃபீஸ்ட், ஹாப்பி ஃபீஸ்ட். இப்போ நமக்கெல்லாம் பெருவிழா கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நம்ம பார்க்குற சாதாரணமாக இதய ஆண்டவரை போட்டாவில் தான் பார்த்துன்னு இருக்கிறோம், சுரூபத்தில் பார்க்குறோம். ஆனால் இந்த திருப்பலியில் அந்த இறுதி ஆண்டவர் உயிரோடவே வருகிறார். உயிரோடவே, உடல், ரத்தம், ஆவி அப்படியே அவர் உருவமாகவே இங்கே வருகிறார். நடுப்பூசியில் வருகிறார். நடுப்பூசிக்கு முன்பாக நம்ம தயாரிக்கிறோம். நம்ம அந்த தயாரிப்பு முக்கியமானது.
இந்த பரிசுத்தமான பலியில் நாம் பங்கு கொள்ள நம்முடைய பாவங்களை நினைத்து மன வருத்தப்பட்டு மன்னிப்பு தொடக்கத்திலேயே நாம் கேட்கிற போது பாவ சங்கீர்த்தனம் பண்ண தவறி இருந்தாலும் இந்த திருப்பலிக்கு முன்பாக எல்லாம் வல்ல இறைவனிடம் அந்த 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 ஜெபம் சொல்லும் பொழுதே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆகவே இந்த தொடக்கத்தில் சொல்லுகிற அந்த ஜெபத்தை நீங்கள் உங்கள் பாவங்களை நினைத்து மன வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபித்தீர்களானால் அப்போதே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பரிசுத்தமாகிறோம். நடுப்பூசையிலே அப்படியே இதய ஆண்டவர் உயிரோடவே வருகிறார். உங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் அவர் கொடுப்பார். ஆகவே இந்த திருப்பலியில் நாம் பரிசுத்தமாக கலந்து கொள்ள, நம் பாவங்களை இறைவன் மன்னிக்க, நம் பாவங்களை நாம் நினைத்து மனு வருத்தப்பட்டு இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்போம். நம்மை பரிசுத்தராக இறைவன் மாற்றுவார். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது மனமிறங்கி நம் பாவங்களை மன்னித்து அருளால் நிரப்பி நம்மை புனிதமாக்கி நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணை இல்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்தவும் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீர். அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபாட்டு பாவ கழுவாயின் கடமையை நாங்கள் எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்றவும் அனைவரையும் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவார்த்தைகள் 11 முதல் 16 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையனின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்களினங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேல் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேல் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம்
அடக்கினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தன்னிடமிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்தால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. நல்லாயின் நானே என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பராக, உம்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 3 முதல் 7 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனார். அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பான
என் நெஞ்சுக்கு மிக நெருக்கமான இந்த எளிய கிராமத்தில் மிக உறுதியான விசுவாசத்தை கடைபிடிப்பது மட்டுமல்ல, கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற வள்ளிவாகை கிறிஸ்துவ பெருமக்களே, உங்களுடைய வளர்ச்சியிலும் ஆன்மீக சமூக கல்வி வளர்ச்சியில் மிக ஆவலோடு பல்வகையில் உங்களுடைய அனைத்து வளர்ச்சிக்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிற அருட்கண்ணியர்களே, கிரேஸ் அண்ட் கம்பேஷன் சபையிலிருந்து 2 இல்லத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். கிரேஸ் இல்லத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆடையூர் சென்ட் பெனடிக்ட் இல்லத்திலிருந்தும் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வாரம் மட்டுமல்ல, உங்களுக்கு ஆண்டு முழுவதும் வாரம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் வரவேற்கிறோம். இன்னும் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு மவுண்ட் சென்ட் ஜோசப் இல்லத்திலிருந்து கார்மலைட் சகோதரிகளின் சார்பாக அவர்கள் பிரதிநிதிகளாக இங்கே சிஸ்டர் முன்னாள் முதல்வர் இன்னும் இந்நாள் அந்த சபையினுடைய தலைவர்களில் ஒருவர் இருவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் இந்த விழாவில் பங்கு கொள்ளுவதற்காக மட்டுமல்ல, பல்வகையில் உங்களுக்கு பண உதவியும் அருள் உதவியும் கொடுத்து கொண்டிருக்கிற இங்கே கொடையாளிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். நம்முடைய திருவண்ணாமலை பங்கிலிருந்து கொடைகளை பல்வேறு வகையில் உங்களுக்கு அளிக்கிற அவர்களும் வந்திருக்கிறார்கள். இன்னும் இங்கே தொடர்ந்து உங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற நம்முடைய வேதியர் அவர்களும் இங்கே இருக்கிறார். இன்னும் இசைக்காக இசைத்து உங்களையெல்லாம் இறைவன்பால் இழுக்கிற இந்த இசை குழுவினுடைய வழிகாட்டியும் இங்கே இருக்கிறார். இன்னும் இங்கே வந்து வீடியோ எடுக்கிற மீடியா எடுக்கிற அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்போ என்னோடு இணைந்து கூட்டு திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய முன்னாள் நம்முடைய பங்கினுடைய செயல் பங்குதந்தை வேளாங்கண்ணி அவர் அடிகளார் வந்திருக்கிறார்கள். புதிய உதவி பங்கு தந்தையாக பணியேற்று இருக்கிற ஃபாதர் அமுதன் அடிகளாரும் இங்கு வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு இந்த விழாவிற்கு நீங்கள் இறைவனுடைய அருள் பெற வேண்டி உங்களை வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். ஃபாதர் அமுதன் தெரியுமா உங்களுக்கு? ஃபாதர் நில்லுங்க. இவர் தான் இனிமேல் வந்து இங்கே இருக்க போகிற நம்முடைய திருவண்ணாமலை பங்கினுடைய துணை பங்கு குரு அமுதன் அடிகளார். இவர் வந்தவாசி, செய்யாறு, வேட்டவளம் அங்கெல்லாம் வந்து துணை குருவாக இருந்து இது 5வது ஆண்டாக இங்கே நம்முடைய இந்த திருவண்ணாமலை பங்கிற்கு துணை குருவாக ஆயரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்தான் இந்த வள்ளிவாகை நம் துறிஞ்சாபுரம் இந்த துணை பங்குக்கெல்லாம் முழு பொறுப்பாளராக இருந்து வழிகாட்ட இருக்கிறார். ஆகவே அவரையும் நாம் கரவொலி எழுப்பி அனைவரையும் வருக என இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இறுதியில் அனைவருக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு விழா நடைபெறும். அதை நம்முடைய நற்கருணை விருந்து முடிந்தவுடன் அனைவரையும் பாராட்டி வாழ்த்து கூறி நன்றி சொல்லுகிற ஒரு விழாவை, சிறு விழாவை வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்று இதய ஆண்டவர் விழாவை கொண்டாடுகிறோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி என்ன பாடினீங்க? இப்போ அதிசயங்கள் செய்பவர் அருகில் யாரு? எந்த ஆண்டவர்? இறுதி ஆண்டு. அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறாருன்னா பக்கத்தில் இருக்கிற எங்களை நினச்சிக்காதீங்க, சிஸ்டர் பக்கத்தில் இருக்கிறாருன்னு. ஆனால் அவங்க தான் உண்மையான இறுதி ஆண்டவர். இங்கே இருக்கிறவங்க தான், பக்கத்தில் இருக்கிறவங்க தான் இறுதி ஆண்டவர். அதுக்கு தான் வரப்போகிறோம். இப்போ அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அவர் யாருன்னா யார்? ஆண்டவர். என்ன ஆண்டவர்? இறுதி ஆண்டவர். சரி, உங்களுக்கு இன்னும் அதிசயம் செய்திருக்கிறாருங்க. சொன்னீங்க இல்லையா? அதிசயங்கள் அருகில் இருக்கிறார் அந்த இறுதி ஆண்டவர், இங்கே இருக்கிறார். அவரை வந்து நான் வாழ்த்து இன்னும் அதிசயம் செய்தார் இந்த வள்ளிவாகைக்கு. சரி, வெரி குட். அப்புறம் இப்போ நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் அவர் சொல்கிறார், என்னுடைய இதயம் தாழ்ச்சியும் சாந்தமும் கொண்ட இதயம், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமையை நான் தாங்கிக் கொள்ளுவேன், உங்கள் சுமைகளை சுகமாக நான் மாற்றுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் இல்லையா?
அப்படிப்பட்ட அந்த இதய ஆண்டவர் கருணையை காட்டினாலே அது அங்கே அதிசயம் ஒரு அற்புதமாக முடியும். அதுதான் பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு என்ன செய்தார் உங்கள் அனுபவத்தில்? உயிரோடு இருக்கிறதே அதிசயம். வெரி குட். அப்புறம் வேறு என்ன அதிசயம் உங்கள் வாழ்க்கையில்? இப்போ பாடினீங்க தானே, என் அருகில் இருக்கிறார், அதிசயம் செய்கிறாருன்றாங்க. என்ன அதிசயம் உங்களுக்கு பர்சனலாக செஞ்சுருக்காரு, இல்லை இந்த பங்குக்கு செஞ்சுருக்காரு? உயிரோடு இருக்கிறதே அம்மா சொன்னாங்க, கரெக்டு. அது இல்லாமல் வந்து இந்த நோயும் பேயும் பூச்சி இல்லாமல் கொஞ்சம் நல்லவங்களாக கோயிலுக்கு வந்து ஒழுங்காக உட்காருங்களே, அதுவே ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து பெற்று வெறுமனே அவர்களை வந்து வீதியில் விடாமல் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? ஆகவே அதுவே ஒரு பெரிய அதிசயம். அதனால் இதெல்லாம் நிறைய அதிசயம் இருக்குது. உங்கள் பங்குக்கு என்ன அதிசயம் செஞ்சுருக்காரு? நான் பார்த்துருக்குறேன். நான் முன்னாடி வந்தேன், இப்பயும் வந்தேன். நான் பார்க்கும்போது உங்கள் பங்கிற்கு ஏராளமான இந்த வள்ளி வாகைக்கு ஏராளமான அதிசயங்களை செய்கிறார். நான் ஃபஸ்ட்டு இங்கே பூசை வைக்க வரும்போது இந்த ஜன்னல்லாம் ஒரு ஜன்னலும் இல்லை, எல்லாம் வந்து பிஞ்சு போய் கிடக்குது. டோர் பாதி தான் இருந்துச்சு, பாதி மூட கூட முடியாது. உள்ளே உக்காந்தா எல்லா வண்டும் உள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது நான் வச்சேன் இல்லையா, அங்கே பூசை வந்த உடனே என்னடா இந்த மாதிரி இருக்குது ஆண்டவரே, என்ன கொட்டா மாதிரி இது ஏசுனார் பிறந்த அந்த இது மாட்டு கொட்டா மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி நல்லா தான் வச்சேன் நான். ஆனால் அப்போ எல்லாம் உங்களுக்கு கூட சொன்ன, உண்மையாகவே இதை அதிசயம் நிறைந்தவர் அதிசயமாக மாற்றுவார்னு சொன்னேன்னா இல்லையா? பாருங்கள், நான் சொன்னதுனால இல்லை, அதை நீங்கள் சொன்ன மாதிரி அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார் என்று சொன்னதை ஒரு ஓராண்டு முடிவதுக்குள்ளாவே, நான் போனேன் வந்து செப்டம்பரில் வந்தேன்னு நினைக்கிறேன் இங்கே வந்த உடனே. ஆனால் இன்னும் செப்டம்பர் வரல. ஓராண்டுக்குள்ளேயே அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே உக்கார கூட முடியாது கீழே, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. பின்னாடி பார்த்தா கராமுரான்னு கிடக்கும், சுத்தம் வந்து எல்லாம் கருப்பு கருப்பாக கிடக்கும். ஆனால் நான் பார்த்தேன் இப்படி ஒரு நிலையை ஆண்டவர் போது ஆலயத்துக்குன்னு. ஆனால் ஓராண்டுக்குள்ளே இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்போ ஒரு பெரிய கத்தீட்ரல் பேராலயம் கூட இந்த மாதிரி இருக்காது, பேராலயம் கூட இருக்காது. கீழே பாருங்கள், என்ன உட்காந்துக்கிறீங்களா, எப்படி இருக்குது? கீழே என்னென்ன டைல்ஸு, அந்த கீழே டைல்ஸு மட்டும் இல்லை, சுவரெல்லாம் டைல்ஸு. பார்த்தீங்கன்னாக்கா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான கண்ணாடி வச்ச நம்ம கதவுகள். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன அருமையான கதவு மட்டும் இல்லை, முதல்ல வந்து உட்காந்த உடனே வேர்த்துன்னு இருந்துச்சு ஃபஸ்ட் நான் எனக்கு வரும்போது. பாருங்கள் என்ன கூலாக ஃபேனு, எல்லா லைட்டு. இது வந்து பார்த்தோம்னா ஓராண்டுக்குள்ளாக அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். இங்கே வள்ளி வாகை இந்த பங்கிற்கு உங்களுக்கு உண்மையாக அதிசயம் செய்திருக்காரா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சும்மா வந்து அதிசயம் செய்கிறார்னு சொல்லி சும்மா டூ போட்டுன்னு இருக்கிறது இல்லை. அந்த அதிசயம் செய்கிறார், உண்மையாகவே அதிசயம் செய்திருக்கிறார். இது நானே சாட்சி. இங்கே வந்து நான் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குது. என்னடா ஓராண்டுக்குள்ளே இந்த அளவிற்கு ஒரு பெரிய பேராலயம் போல் வந்து இப்போ நான் வந்து பார்த்தேன், திருவிழா கொண்டாடுறது பார்த்தா எல்லாம் திருவண்ணாமலை அந்த உலகமாதா கோயிலில் செய்கிறத மாதிரி அதை விட பிரமாதமாக முன்னாடி பார்த்தீங்கன்னா டிசைன் லைட்டு, வண்ண விளக்குகள். அதுக்கு முன்னாடியே தேர் ரெடி ஆகுது, இன்னும் பாதி ரெடி ஆகும்போது பிரமாதமாகுது. இன்னும் லைட்டெல்லாம் போட்டால் எப்படி தான் இருக்குன்னு தெரியல. ஆகவே ஒரு பெரிய பேராலயத்தில் நடைபெறுகின்ற பெரிய விழாவை போலவே நீங்கள் சிறிய கிராமமாக இருந்தாலும் அந்த இதய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விழாவாக நல்ல அருமையாக ஒரு பேராலயமாக இதை கொண்டாடுவதற்கு நான் ஒரு வருஷத்துலேயே இந்த ஒரு அதிசயத்தை நான் பார்க்குறேன். அப்புறம் அதிசயம் நான் என்னன்னு பார்க்குறேன்னு சொன்னாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டருங்கெல்லாம் பெரும்பாலும் வெளியே வரமாட்டாங்க. வருவாங்களா? அவங்களுக்கு அவங்க வந்து இப்போ இவங்க கிரேஸ் சிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்னது காலையிலேருந்து ஆளாளுக்கு ஒரு வேலை, முக்கியமாக ஆஸ்பத்திரி வேலை 24 hours அது இல்லையா? பார்த்தீங்களா என்ன எழுதிக்குதான் ஆஸ்பத்திரியில் 24 மணி நேரமும் நோயாளிகளை இங்கே பார்க்கல. அடுத்து இன்னொரு அந்த பக்கம் இருக்கிற அவங்களும் வந்து நர்சிங் காலேஜ் பொண்ணுங்க 24 மணி நேரம் அவங்கள பார்க்கணும். இருந்தாலும் நம்ம பார்க்குறோம் அவங்க அந்த சிஸ்டருங்க வந்து அதை விட்டு வாரம் இங்கே வருவது மட்டுமல்ல, இன்றைக்கி நினைக்கிற ஒரு 3 மணிக்கு வந்துட்டாங்களே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பிள்ளைங்கள நான் பார்த்தோன்னே பிரமிப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் குயின் மாதிரியே தயாரிச்சுக்கிறாங்க சிஸ்டருக்கு பார்த்தேன். அதுவா 6க்கு மேலே செசிலியா அவங்க கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பார்த்தா
அப்படியே எல்லாம் வந்து தேவதைகள் வந்து இறங்குற மாதிரி அப்படி இறங்கிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோவை அப்படியே நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் பின்னாடி பாருங்கள், இன்னும் பிரமாதமாக அழகு மட்டுமல்ல, நல்ல அருமையாக ஆண்டவருடைய மகிமை பெறுவதற்கான பிரமாதமாக ஜோடித்து கொண்டார். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நல்ல மறைக்கல்வியும் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே எப்படி ஒரு பெரிய கோயிலில் பேராலயத்தில் செய்வாங்களோ, எப்படி அங்கே வந்து புது நன்மை எடுக்கும்போது செய்வாங்களோ அந்த அளவிற்கு கொடுத்துருக்குறார். இது வந்து அதிசயமே இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் நம்ம நீங்கள் இந்த மவுண்ட் சென்ட் ஜோசப் அந்த சிஸ்டர்ஸுங்க வந்து இப்போ ஒரு பெரிய பெருவிழா வச்சுருக்குறாங்க. வர 21ஆம் ஆயர் வருகிறார். அவங்களுடைய கன்னியர்கள் 4 பேர் அவங்க வந்து இறுதி வார்த்தை பாடி எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு எல்லா வேலையும் பிரித்து கொடுத்து ரொம்ப வேகமாக போய் நான் நினச்சேன் அவங்கள அந்த 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 இதில் வந்து அவங்க வந்து வரமாட்டாங்கன்னு. ஆனால் முக்கியமானவங்க ஜோதியும் வந்திருக்கிறாங்க, சிஸ்டர் அந்த ப்ரொவின்ஷியல் ஹவுஸிலேருந்து கௌசல்யா அவங்களும் வந்திருக்கிறாங்க. நான் இவங்க சௌமியா, ரைட், ஐயோ சாரி, அவங்க சௌமியா வந்திருக்கிறாங்க. நான் கேட்டேன் இன்னும் அவ்வளோ வேலைலாம் இருக்குன்னு. அவ்வளோ வேலையை விட்டுட்டு நம்முடைய சிறிய கிராமத்தை தேடி அவங்க வந்திருக்கிறாங்க. அதுவே எவ்வளோ பெரிய அதிசயம். அங்கே எவ்வளோ பேர் அவங்க 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அப்புறம் அங்கே போர்டிங்கு எல்லாம் இருக்கிறது. அவங்க இது மட்டுமல்ல, அவங்க வந்து நம்ம துரிஞ்சாபுரத்துக்கும் அவங்க தத்து எடுத்து பல வகையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் நம்ம சிறிய கிராமத்தை தேடி வருவது அதிசயமா இல்லையா? அதான் அதிசயம் இல்லையா? ஸோ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே இன்னும் சொல்லிக்கணும் போனால் எல்லாருமே பார்க்கலாம். இப்போல்லாம் வந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க அந்த மீடியாவிலேருந்து. அங்கே நாங்கள் பார்த்தோம், சின்ன காரில் ஏறுறதுக்கு இடம் இல்லை. உடனே என்ன பண்ணார் சந்தோஷ், அவங்களை எட்ரா வண்டின்னு சொல்லி 2 வீலர்லேயே வந்திருக்கிறாங்க. அவினாஷ் அவரும் அதே மாதிரி ஜேசுதாஸ் பொட்டி போடுறாருல்ல, அவர் வாரம் வாரம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறார். இவங்கெல்லாம் வந்து ஒரு சம்பளமும் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான நம்ம ஊதியம் கொடுக்கறது இல்லை. அந்த நேரத்தையும் அவங்க உழைப்பையும் இதனால் பயனையும் அவர்கள் நம்ம கொடுக்குறார்கள். அவர்கள் வருவது எவ்வளோ பெரிய அதிசயம் தானே. அவங்க பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி இப்போ நிறைய வராங்க. இப்போ ஃபாதர் வேளாங்கண்ணி ஃபஸ்ட் நான் வரும்போது சொன்னேன், இப்படி இருக்க நீங்கள் எப்படியாவது இதை எடுத்து செய்யணும்னு. அவர் பகல் ராவு எங்கே போனார். ஆனால் வந்து அதிசயம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது உண்மை. என்னென்னா அவர் போய் எங்கே கேட்டாரோ எல்லாரும் வந்து வாரி வாரி அவங்க கொடுத்தாங்க. இப்போ நான் கேட்டால் கூட யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி தான் காசு சேர்த்தாருன்னு தெரியல, எங்கே போய் சேர்த்தாங்கன்னு தெரியல. அதுக்கெல்லாம் ஒன்றும் அந்த ரசீதெலாம் அச்சடிக்கலை, ஒன்றும் பெரிய அளவுக்கு நான் கூட வந்து பெரிய சொல்லலை. எல்லாம் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அங்கே போன டீச்சர் அவங்க இவங்க வாங்கின்னு. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம இது மவுண்ட் சென்ட் ஜோசப்லேருந்து எல்லா கட்டை எல்லாம் கொடுத்தது மட்டுமல்ல, இங்கே வர்ணங்களை தீட்டுவதற்கு, அப்புறம் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு உதவியாளர் அவரும் வந்து ஏராளமாக அவர்கள் கொடுத்து இந்த ஆலயத்தை அவ்வளோ சிறப்பாக மிக விரைவில் வேளாங்கண்ணி அவர்கள் எந்த அளவிற்கு இதை செய்து முடித்தாரோ ஒரு பெரிய பேராலயமாக உருவாக்கியிருக்கிறார். எப்படின்னாக்கா இதை பார்க்குறதுக்கு யார் வந்தா திறப்பு விழாவுக்கு மேதக ஆயரே வருகிறார் பாருங்க, அந்த அளவிற்கு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய அதிசயம். ஆகவே வந்து அந்த அதிசயத்திற்காக இறைவனை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா இது வந்து ஒரு வாழ்த்துவதற்காக தான் சாமியார் இங்கே வருகிறார் இல்லையா? சரி, இன்றைக்கி நம்ம திரு இருதய ஆண்டவர் விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். திரு இருதய ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? இப்போ உன் இதயத்தில் இருக்காரா? சரி, வேறு எங்கே இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்கிறார். முக்கியமாக இதயத்தில் இருந்தாக்கா என்ன எப்படி இருக்கணும்? நீ தூய்மை. உதயத்தில் அவர் இருக்கும்போது நீ எப்படிமா இருக்கணும்? நீயே இறுதிய ஆண்டவர் மாதிரி இருக்கணும். அதான் விஷயம். புரியுதா உனக்கு? இப்போ நான் சொன்ன அதிசயங்கள்லாம் நடந்துச்சு தானே. ஏன் அவர் இறுதி ஆண்டவராக நேராக அங்கேருந்து கட்டையெல்லாம் போட்டார் கீழே. இறுதி ஆண்டவராக வந்து பெயிண்டெல்லாம் அப்படியே போட்டு அவர் வந்து அப்படியே ஒரு ஆவி வந்து அடிச்சுதா? அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே இறுதி ஆண்டவர் மேலேருந்து வந்து எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் லைட்டெல்லாம் போட்டு விட்டு போனாரா? ஃபேன்லாம் இறுதி ஆண்டவர் வந்து ஃபிட் பண்ணாரா? யார் இதெல்லாம் செஞ்சது? அந்த இறுதி ஆண்டவராக வாழும் இறுதி ஆண்டவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு இறுதி ஆண்டவர் வாழ்கிறார் சொன்னால்
அவரே சொல்கிறாரு, நான் வாழணும்னா நீ தான் என்னை போல வாழ வேண்டும். ஆகவே இறுதி ஆண்டவராக நீங்கள் உள்ளத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அவர் சொன்னார். அவரை முன்னாடி அவர் சொல்லுவது என்ன சொன்னார்னாக்கா, நானே உலகின் ஒளின்னு முதல்ல சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார், நீங்கள் தான் உலகின் ஒளி. அச்சா, நீங்கள் தான் என் சாட்சிகளாக இருப்பீர்கள். வானகத்தந்தை இரக்கமுடையோராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையோராக இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மேலே இருந்து அப்படியே வானத்திலிருந்து போடுவதல்ல. அவர் மனிதர்களாகிய உங்களை மாதிரி எங்களை மாதிரி. இப்போ பாரு, இதை யார் கொடுத்தாங்களோ அவங்களாம் இறுதி ஆண்டவர். இறுதி ஆண்டவராக அவர்கள் மாறியதுனால்தான் கருணையை வெளிப்படுத்த ஒருத்தர் கட்டை கொடுத்தாங்க, ஒருத்தர் பெயிண்ட்டை கொடுத்தாரு, ஒருத்தர் லைட்டை கொடுத்தாரு, ஒருத்தர் ஃபேன் கொடுத்தாரு. இவங்க தான் இறுதி ஆண்டவர். இப்போ படத்தில் இருக்கிறாரு, இங்கே உலகம் முழுசும் இருக்கிறாரு, ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கிறாரு. ஆனால் வாழும் இறுதி ஆண்டவர், நடமாடும் இறுதி ஆண்டவர் எல்லாம் மனிதர்கள். இப்போ அவங்கெல்லாம் இறுதி ஆண்டவராக இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்களும் இறுதி ஆண்டவராக மாறணும். மாறுறதுக்கு என்ன செய்யணுன்றது தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு. இறுதி ஆண்டவர் சிம்பிள், வேறு ஒன்றும் கிடையாது. கருணை உள்ளவராக நீங்கள் இருங்கள். கருணை, இரக்கமுடையவராக இருங்கள். அது போதும். இரக்கமுடையவராக இருந்தால் கடவுளைப் போல நீங்கள் உலகத்தில் இருக்கிறீர்கள். புரியுதா? வானகத்தந்தை இரக்கமுடையவராக இருப்பது போல நீங்களும் அடுத்தவங்கிட்ட இரக்கத்தோடு நடந்தீர்களானால் நீங்கள் கடவுளாக மாறிவிடுகிறீர்கள், இதே ஆண்டவராக மாறிவிடுகிறீர்கள். அதை அவர் சும்மா ஒரு சாம்பிளாக செஞ்சு காட்டினார். அவரை நாம் பார்க்குறோம். நம்ம ஒவ்வொரு இடத்துல அவர் அங்கே 5000 பேரை பார்த்தவுடன் மனம் இறங்கினார். அவருடைய இதயம் ஆண்டவர் துடிக்குது. அவங்களுக்கெல்லாம் பட்னியில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு உணவு கொடுத்தே ஆகணும். அப்போஸ்தலர்லாம் சொல்கிறான், ஒன்றுமே அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, இங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, அனுப்புங்கன்றான். அவர் உள்ளத்தில் அவங்களுக்கு உணவு கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவருடைய மனம் இறங்குகிறது, கருணை வெளிப்படுகிறது. அந்த கருணை 5000 பேருக்கு மேலாக நல்லா சாப்பிட்டு 12 கூட வாடுறான். கருணை என்ன ஆகும்? ஆண்டவர் இரக்கம் வைத்தால் அது அதிசயமாக மாறும். அதை குஷ்டரோகி வருகிறான், எல்லாரும் ஓடிடுறாங்க, இயேசு மட்டும் நிற்கிறார். அங்கே பார்க்குறோம், அவன் அந்த இடத்துல நற்செய்தியாளன் சொல்லுங்க, அவன் மீது கருணை கொண்டார். அந்த கருணை, அவருடைய இரக்கம் என்ன ஆகுது? அந்த அந்த தொழுநோயாளி தொட்டவுடன் அவனும் அதிசயம் குணமாகிறான். ஒன்று நாம் பார்க்குறோம். அவர் அதை விட நம்ம அவரிடம் பார்க்கறது, ஒரு பொண்ணை கொண்டாந்துட்டு இவ சாக வேண்டும், கல்லால் நாங்கள் அடிப்போம், இவ ஒரு விபச்சாரின்றாங்க. அது உண்மையாகவே அந்த மோயிசன் சட்டப்படி அவள் செத்து தான் ஆகணும். அவள் என்ன பண்ணியிருப்பாள்? 99% செத்தோம், முடிஞ்சது கதை. ஏன்னா உண்மையாக அகப்பட்டாச்சு. ஆனால் இயேசு ஒருவரும் மட்டும் பார்க்கிறார், இந்த பெண் வாழ வேண்டும். அங்கே இருக்கிறவெல்லாம் கல் ரெடி, பெரிய பெரிய கல்லாக வச்சுருக்கான், அடித்து அவளை சுத்தமாக கல்லாலே மூடிடுவாங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவர் அங்கே நற்செய்தி சொல்லுகிறது, அவள் மேல் அவர் இரக்கம் கொண்டார், கருணை வைத்தார். கருணையினுடைய பலன் என்ன ஆச்சு? எங்கே பாவம் செய்யாதெல்லாம் அட்ரானவன்னா அவன் கல்லை போட்டு போயிட்டான். அவங்கெல்லாம் அவள் சாக வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் கருணை வைத்தார், அவர் வாழ்வதற்கு அனுப்புகிறார். இனிமேல் பாவம் செய்யாத போகுமா? அவ்வளோ. அது இறுதியில் நாம் பார்க்குறோம், அந்த இதில் அந்த சிலுவையில் அவர் தொங்கும்போது எவ்வளோ கருணை இருந்தால், அவரை அடித்து கொண்டு போய் சிலுவையில் அரைந்து காரி துப்புறான். டேய், நீ தானே புதுமெல்லாம் செஞ்ச, ஏன்னா யாரை உயிர்த்தெல்லாம் விட்டியாம நீ லாசரை, நீ கீழே இறங்கி வாடா பார்க்குறேன் நான். காரி துப்புறான். ஆனால் கடைசியில் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்? அடித்தவர்களை, அவரை குத்தியவர்களை, அவர் ஆணியால் அரைந்தவர்களை, காரி துப்பியவர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? பிதாவே பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார், இவர்களை மன்னியும். என்னது? இறங்கும் மட்டும் அல்ல, உருகும் இதயம், கருணை. கடைசியில் கருணையில் என்ன நடக்குது தெரியுமா? இந்த நல்ல கல்யாணம் கெட்ட கல்யாணம் இருக்கு, நான் கதை சொல்ல தேவையில்லை. இந்த நல்ல கல்யாணம் எங்கே போகிறான்? கடைசியில் என்ன சொல்கிறாரு? நல்ல கல்யாணுக்கு என்னம்மா சொன்னார்? கரெக்டு, என்னம்மா சொல்ல கரெக்ட். இன்றே நீ என்னோடு வா. உண்மையாகவே அவன் திருடன், உண்மையாகவே அவன் கொலைகாரன், உண்மையாகவே அவன் சாக வேண்டியவன், நரகத்துக்கு போக வேண்டியவன். லாஸ்ட் மினிட்ல கெஞ்சற, ஆண்டவரே நீர் இரக்கம் வைத்தால், நீர் இரக்கம் வைத்தால். இதை ஆண்டவரை கேட்குறா.
என்னை வந்து என் மேலே இரக்கம் வைத்து என்னை வந்து பரிவோடு பாரும் கேட்குறான். பார்க்குறதா அவர் சொல்கிறார் இந்த பையனை பார்த்து, நீ இன்றே என்னோட வான் வீட்டில் உடனே மோட்சத்துக்கு போயிட்டான். யார் கூட? அந்த இதய ஆண்டவர் கூட நேரம் மோட்சத்துக்கு போயிட்டாமா அன்றைக்கே. அப்போவே அவங்க அம்மா லேட்டாக போனாங்க, மரியாள் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா லேட்டாக செத்தாங்க அவங்க. இயேசுநாதர் செத்து போகும்போது கூட போனது யார்? அவங்க அம்மாவா? அப்போஸ்தலருங்களா? அவெல்லாம் யாருமே போகல. அவர் கூட நேராக போனது யார்? கள்வன், கொலைகாரன். அந்த இதயம் அவனுக்கு இறங்குகிறது, உடனே அவனை மோட்சத்துக்கு எடுக்கிறார். ஆகவே அந்த இளகும் இதயம் கொண்டவரை போல் இப்போ நமக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, நான் அப்போ செஞ்சேன், ஆனால் இப்போ ஒன்றும் திரும்ப இறங்கி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் இறங்கி வந்து நான் செய்கிறதுக்கு ஆவறது இல்லை. நான் அன்றைக்கி செஞ்சேன், மேலே போனேன், எங்கள் அப்பா பக்கத்தில் வலது பக்கத்தில் தந்தை பக்கத்தில் நான் நல்லா உக்காணுக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் ஆவியாக தான் இருக்கிறேன். ஆளாக வந்து செய்கிறதா இயல்வது இல்லை. ஆனால் எனக்கு ஆளாக இருந்து செய்கிறது யார் செய்யணும்? யார் செய்யணும்? நீயும் நானும். அதான் சார், நீயும் நானும். உங்களுக்கு கொடுந்தா புரியுதா? இன்றைக்கி நீங்கள் நன்மை புது நன்மை வாங்கிட்டு நாங்கள் வருவோம் வாரம் வாரம் பூசை வைக்க. வரும்போதெல்லாம் நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் பண்ணி என்ன வாங்கணும்? அந்த இறுதி ஆண்டவரை தகுதியோடு நீங்கள் உட்கொள்ளணும். நீங்கள்லாம் இருக்கிறீங்களா, பூசிக்கு வரீங்களான்றது நோட் பண்ணிக்கினே இருப்பாங்க. புரியுதா? இன்றைக்கி எப்படி நீங்கள் சம்மனுஸ் மாதிரி உக்காந்துக்கிறீங்களோ அதே மாதிரி சம்மனுஸாகவே நீங்கள் வாழ வேண்டும். எது வரைக்குமா? கல்யாணம் வரைக்குமா? இல்லை, எது வரைக்கும்? கடைசி சாவர வரைக்கும் நீங்கள். புரியுதா? இன்றைக்கி கொடுக்குற வார்த்தைப்பாடு வந்து சும்மா கொடுத்துட்டு நாளையோட முடியறதில்லை. நீங்கள் வந்து சாவர வரைக்கும் இன்னும் எப்படி இருக்கணும்? அந்த சம்மனுசு போலவே இருக்க வேண்டும். ஆக நாங்களும் பார்க்க வேண்டும் உங்களை. ஆக உங்களுக்கு என்ன பண்ண, நீங்கள் இறுதி ஆண்டவரை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் முதல் முறையாக வாங்குறீங்க. அப்போ இறுதி ஆண்டவரை வாங்கினா நீ எப்படி ஆயிடணும்? இறுதி ஆண்டவர் போலவே ஆகிவிட வேண்டும். அந்த இறுதி ஆண்டவரை போலவே நாங்கள் வாழ்வோம் என்று தான் நீங்கள் பிரதிக்கணி செய்து வத்தியெல்லாம் பிடிச்சின்னு சத்தியம் பண்ணி இன்றைக்கி வாங்குறீங்க. வாங்கிட்டு அவருக்கே துரோகம் செய்யலாமா? அதனால் பாவம் செய்யாமல் நீங்கள் வந்து வாரம் இங்கே வரும்போதெல்லாம் நன்மை வாங்கணும். ஆகவே அனைவருக்கும் நான் மீண்டும் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகிறேன். நாம் தான் நடமாடும் இறுதி ஆண்டவர். இப்போ நாங்கள் சொல்லலாம், எல்லா சிஸ்டருங்கள்லாம் இறுதி ஆண்டவர், உதவி செய்கிறவங்களாம் இறுதி ஆண்டவர், ஃபோட்டோ பிடிக்கிறவங்க இறுதி ஆண்டவர், இன்றைக்கி பெட்டி போடுற இறுதி ஆண்டவர். இன்றைக்கி இந்த திருவிழாவுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஊடாக போய் மக்களை கொண்டு போய் உங்களுக்கெல்லாம் பணம் திரட்டி கொடுத்து இதையெல்லாம் ஆக்கி தருகின்ற நம்முடைய வேதியர் நம்பிக்கைநாதர் அவரும் இறுதி ஆண்டவர். அது மட்டும் இல்லை, பீட்டர் அவர் கூட இருந்து, பீட்டர் கூட நீங்கள்லாம் போய் லேடிஸ்லாம் வந்தாங்க அன்றைக்கி. போய் அவ்வளோ பணத்தை கொண்டாந்து மிக அருமையாக தயாரிக்கல. நீங்கள்லாம் இறுதி ஆண்டவர் தான் ஆல்ரெடி. நீங்கள் அவ்வளோ இறுதி ஆண்டவராக இல்லைனாக்கா நீங்கள் வேலையை விட்டு இதை விட்டு வீடு வீடாக போய் அந்த 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 அன்பளிப்பு கொண்டாந்து அருமையாக திருவிழா நடத்துவீங்களா? உங்களுக்கு தான் சம்பளமே இல்லையா? இன்றைக்கி எங்கன்னா போய் இந்த 500 ரூபா கிடச்சிருக்குமாம்மா? அதை விட்டு இன்றைக்கி ஒரு வாரமாக இங்கேயே தங்கி செய்கிறீர்கள். நீங்கள்லாம் இறுதி ஆண்டவர் தான். ஆகவே எல்லோரும் இறுதி ஆண்டவர்களாக நாம் வாழும் இறுதி ஆண்டவர்கள் நாம். அதை தான் சொல்கிறார், அப்பா நான் வாழணும்னா ஆண்டவரை உன்னில் நான் வாழ்கிறேன்னு சொல்கிறாரு. நாமெல்லாம் இறுதி ஆண்டவராக வாழ்வதற்கு இறைவனிடம் வரம் கேட்போம். எழுந்து நிற்போம். அன்பானவர்களே, இதய ஆண்டவர் நம்மிடையே இருக்கிறார். இதயம் திறந்திருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை வாருங்கள் சுகமளிப்பேன் என்று அழைக்கிறார். நம்பிக்கையோடு நம் மன்றாட்டுக்களை அவர் பாதங்களில் வைப்போமாக. அளவற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க அழைப்பவர் நம் இறைவா. திரு அவை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலை அழைப்பின் குரலுக்கு மகிமை சேர்க்கும் விதமாக நற்செய்திய பணியை முதன்மையாக்கிய பணி செய்திட வர அருள் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாசில்லா இரத்தத்தால் உலகை மீட்டெடுத்தவரே எம் இறைவா, நாட்டை வழிநடத்தக்கூடிய நாட்டுத் தலைவர்கள் தூய ஆவியாரால் வழங்கக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் கொடையாக கொண்டு அன்பு, அமைதி என்ற பண்புகளால் தொடர்ந்தும் மக்களை வழிநடத்த வரம் அருள் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பால் அகிலத்தை ஆள விரும்புபவரே எம் இறைவா,
எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று தங்கள் கடமைகளை சரிவரச் செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துள்ள இந்நாளில் எங்கள் வாழ்வில் பெற்றுள்ள வரங்களால் கனிகளால் பிறர் வாழ்வு பெற எம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் நாயகனே எம் இறைவா, புதிய கல்வி ஆண்டில் காலடி எடுத்து வைத்து இருக்கும் எம் கிராம குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்த விளக்க வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இதய ஆண்டவரே, இரக்கமுள்ள ஆண்டவரே, சாந்தமும் தாழ்ச்சியும் கொண்ட ஆண்டவரே, இதோ எங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் நீர் இரக்கத்தோடு கேட்டு இவைகளையெல்லாம் நிறைவாக்கி எங்கள் மீது உமது அருள் மழையை பொழிவீராக. அன்பான தந்தையே, இந்த நேரத்தில் இங்கே இதய ஆண்டவராகவே உமது உருவமாகவே வாழ்ந்து இந்த மக்களினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட குருக்கள், அருட்கண்ணியர்கள், வேதியர், இன்னும் இசைக்கிறவர், இசையில் பாடுகிறவர்கள், இன்னும் இந்த ஊரில் உள்ள அனைத்து ஒத்துழைக்கின்ற அனைத்து அன்பர்கள் எல்லோரும் நடமாடும் இதய ஆண்டவர்களாகவே இருந்து கருணையின் வெளிப்பாடாக இந்த மக்களின் மேன்மைக்காக செய்த அற்புதமான அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதிசயங்களை செய்கின்ற இதய ஆண்டவராக வாழ்வதற்கு அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. மகிழ்வுடன் நீ தந்தது எல்லாம் குணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை, இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தரு. எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையது ஆகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, அன்பார்ந்த உன் திருமகனுடைய இதயத்தில் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுத்து வேண்டுகின்ற அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவு செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். கொத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை புட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக இந்த மாலை பலியிலே, இந்த பெருவிழா திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் தூய் உலக மாத பங்கை சேர்ந்த பங்கு மக்களையும் வள்ளிவாக கிராம மக்களையும் உபகாரிகளையும் குறிப்பாக உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்பிக்கையுடன் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பர்களையும் உம்முடைய இருதய அன்பினாலும் இரக்கத்தினாலும் இங்கிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். குறிப்பாக இன்றைக்கு முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இதயத்திலே தாங்கப் போகின்ற இந்த அனைத்து பிள்ளைகளையும் நிறைவாக உம்முடைய வல்லமையுள்ள கருத்தால் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த வருடத்தில் இந்த வள்ளிவாக கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அருளும் வளமையும் கல்வியும் ஞானமும் பொருள் வளங்களும் கொடுத்து இவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். வாழ்க்கையில் வழியாக நாம் இனிமேல் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இதய ஆண்டவரை நாம் வாழ்வில் காட்டுவதற்கு, இதய நடமாடும் இதய ஆண்டவராகவே நாம் வாழ்வதற்கு இறைவனுடைய வரம் கேட்டு மிக உருக்கத்தோடு அவரே கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் சொல்லுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எங்களை இறப்பின் வேளையில் தீர்ப்பிட வரும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த கூடியுள்ள உமது பிள்ளைகள் இவர்கள் மீது இறங்கி இவர்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் நடமாடும் இதய ஆண்டவராகவே உம்மை போலவே கருணையோடு கருணையின் வெளிப்பாடாக அதிசயங்கள் செய்கின்ற இதய ஆண்டவராக வாழ்வதற்கான வல்லமையுள்ள வரங்களை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோமாக. சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உயிரோடு நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற இதய ஆண்டவர், உடலும் இரத்தமுமாக ஆவியின் வடிவமாக நம் மத்தியிலே இறங்கும் இதயம் கொண்ட இதய ஆண்டவர். என்னைப் போல நீங்களும் இரக்கமுடையோராய் கருணை உடையோராய் அனைவருக்கும் என் இதயத்தைப் போல நீங்கள் இதயம் திறந்து அனைவருக்கும் கருணையின் வெளிப்பாடாக அதிசயங்கள் செய்வதற்காக வல்லமை பெற்றுக்கொள்ள வாருங்கள் என்று அழைக்கிறார். இந்த வல்லமையை வழங்குகின்ற விண்ணக விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆன்மா குணமடையும். உன்னடியினை தேற்றவா அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா. உன்னடியினை தேற்றவா அன்பனே விரைவில் வா. பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா அன்பனே விரைவில் வா. ஆத்மமே என்னை அற்றியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீலை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இதயாண்டவரே, இதயம் திறந்து எங்களுக்கு அளித்த அனைத்து அதிசயங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய உடலையே நாங்கள் உட்கொண்டு உமக்கு நன்றி செலுத்தும் இந்த வேளையில் நாங்கள் உட்கொண்ட உமது உணவு எங்களில் உம்மையே உருவமாக மாற்றுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இதையாண்டவராக வாழ்வதற்கு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சேர்ந்து வந்தார் எங்கள்